ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 12 வசனம். மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றினார். இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய நம்பிக்கையை, நிச்சயத்தை நமக்குள்ளே இது கொண்டு வரப்படுகிறது. அப்படியானால் நாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை மன்னிக்கிற கர்த்தர் என்பது மாத்திரமல்ல, அவர் விலக்கினால் அதற்கான தூரம் எவ்வளவு பெரியது என்பதை காண்பிக்கிறார். அது கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி விடுகிறார். இதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. நாம் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்பும் பொழுது நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து விடுகிறார். சிலருடைய பாவங்கள் அறிக்கையிடுவார்கள். சில ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு விடும் என்று நினைப்பார்கள். அப்படி ரட்சிப்பு என்பது முழுமையான மனந்திரும்புதல், பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுவது. இதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். விரியன் பாம்பு குட்டிகளே, ஒரு கோப்பாக்கிலிக்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வகை காட்டினது யார் என்று யோவான் சாலகன் வருகிற ஜனங்களை பார்த்து கேட்டு, அவன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்கு, ஒரு மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானசானத்தை கொடுத்தான். அப்போ அவர்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பி, நான் ஒரு பாவி, என் பாவத்திற்காக இயேசு சிலுவையில மரித்தா என்று அதை அறிக்கை செய்து விசுவாசித்து ஞானசானம் எடுத்தான். பாவ மன்னிப்புக்காக பரலோகத்தின் தேவன் என் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஞானசானம் எடுத்தான். பின்பு இயேசு எப்படி ஞானசானம் கொடுக்க வேண்டும் என்பது தம்முடைய சீசர்களுக்கு வரும் பின் நாட்களில் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவருடைய சொன்ன அந்த நாமத்தை வைத்து ஞானசானம் கொடுத்தார்கள். அப்படி இயேசு தம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். தன் பாவத்தை மறைக்கவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப தேவனிடத்தில் நமக்கு ஒரு இரக்கம், தேவனிடத்தில் ஒரு மனதுருக்கம், தேவனிடத்தில் ஒரு இரக்கம் வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை அங்கே அர்ப்பணிக்க வேண்டும், விட்டுவிட. இயேசு பாவங்களை மன்னிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்ன, இனி பாவம் செய்யாது. Don't do that sin again. 38 வருடமாய் வியாதியாய் கிடந்த மனிதனை குணமாக்கி அனுப்பும் பொழுதும் இயேசு சொன்ன வார்த்தை அதுதான், இனி பாவம் செய்யாது. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து, மற்றவர்கள் உன்னை நியாயந்திருக்கவில்லையா? இல்லை, நானும் உன்னை நியாயந்திருப்பதில்லை, நீ இனி பாவம் செய்யாதே. கேடு ஒன்றும் உண்டாக்கும்படியான பாவத்தை நீ அந்த பாவத்திற்கு இடம் கொடுத்து விடாதே. இப்ப இதுதான் முழுமையான மனம் திரும்புதல். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட திரும்புதல் வரும்பொழுது இந்த பாவங்கள் நம்மை பின்தொடராது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை கர்த்தர் அகற்றி விடுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு உறுதியான நம்பிக்கை, நிச்சயம் வேண்டும். என் பாவம் இயேசு மன்னித்திருக்கிறார், என் பாவத்தை இயேசு கழுவி இருக்கிறார், அவர் இனி அதை நினைப்பது இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசனத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு,
உன் பாவத்தை என் முதுகுக்கு பின்பாக வீசி விடுகிறேன். யாரும் திரும்பி முதுக பார்க்க போறதில்ல, அதனால பின்பாக போட்டு விடுகிறேன். ஆனா பவுலடியார் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறா, பாவத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்தா. அதான் உண்மை. நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். சர்வலோகத்தின் பாவங்களுக்காக சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவர்தான். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் காண்பிக்கப்படுகிறார். அவர்தான் நியாயத்தின் முத்திரைகளை உடைக்க தகுதியானவருமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் என் பாவத்தை ஆண்டவர் மன்னித்தாரோ மன்னிக்கவில்லையோ, என் பாவத்தை ஆண்டவர் நீக்கினாரோ நீக்கவில்லை என்று பலர் குழம்பிக் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்துல கள்ள உபதேசிகள் தோன்றி, கள்ள உபதேசத்தை சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் தோன்றி இருக்கிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறார்கள்? என்னிடத்தில் ஒரு மனிதன் வந்தார். அவர் வந்து கேட்டார், அச்சன், நான் என் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் பொழுதே நான் பாவத்துல தான் உருவாகியிருக்கேன். ஒரு ஊழியக்காரர் வந்தார், உன் பூர்வ ஜென்மத்தை நான் சொல்றேன், கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் இப்படியெல்லாம் உன் தாய் இப்படிப்பட்டவ, உன் தாய் அந்த மாதிரி கேரக்டரு, அதனால உன் தாய் உன்னை கர்ப்பம் தரித்த நாள் முதல் அது உனக்கு சாபமாய் அமைந்திருக்கிறது, அந்த சாபத்தை நீக்க வேண்டும். அதுக்கு சில பரிகாரங்களை அவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் செய்தாதான் அந்த சாபம் உன்னை விட்டு நீங்கும். அப்ப அந்த மனிதன் ஒரு நாள் ஆராதனை முடித்த பின்பு என்னை தனியே அழைத்து, இப்படி ஒரு ஊழியக்காரர் நான் சந்தித்தேன், அந்த ஊழியக்காரர் இதெல்லாம் எனக்கு சொன்னாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்படல, நீ மனம் திரும்பல, உன் பாவங்கள் இப்படி, உன் தாய் கற்பத்துல அந்த தாயே கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி, அது எந்த தாய் எப்படி வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. அந்த பாவங்களை இவர் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் அதை மன்னிக்கிறவர். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, ஒரு குழந்தை பிறக்கிறது பாவத்தில் கர்ப்பம் தரித்தேன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த மனிதனை அவர் அப்படி சொன்னதுனால, அப்ப என் ஆண்டவர் ரட்சிக்கல, என் ஆண்டவர் இதெல்லாம் செய்யலன்னு அவர் மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தான். அவருடைய வாழ்க்கையில அப்ப எங்க அம்மா அந்த யாரெல்லாம் அதுக்கு காரணம்னு சொல்லி அந்த பூர்வ ஜென்மத்தை இவருக்கு ஒருத்தர் தரிசனத்துல பார்த்து சொன்னார, அவர்கிட்ட இவனா அவனா இவனா அவனான்னு இவரா ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்து அவர்களெல்லாம் விரோதித்து அவர்களெல்லாம் நான் அழிக்கணும், இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும்ட்டு இவர் ஒரு லிஸ்ட் போட்டார். நான் சொன்னேன், உன் தாய் உன்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார் என்று வேதத்திலே இருக்கு. ஆனா அதை மன்னிக்க இயேசு உண்மை உள்ளவர். உன் பாவம் சிவேரென்று இருந்தாலும் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் உறைந்த மழையை போலும் பஞ்சை போலும் மாற்றுகிற கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஒரு இரத்தத்தின் புண்ணியத்தினாலே நீ மன்னிக்கப்படுகிறது. அப்போ பூர்வ ஜென்மத்தை எவரும் ஒருத்தர் பார்த்து சொல்லிட்டாரு, அதனால நீ மறுபடியும் குடிக்கிற, இது பாவம் இல்லையா? எனக்கு இதை ஜீர்ணிக்க முடியல. அது சொல்ல, உன்னை யார் அந்த ஆள்கிட்ட போய் கேட்க சொன்னா? இல்ல, அவர் தான் எனக்கு பூர்வ ஜென்ம ரகசியங்களை சொல்லுகிறேன். ஜோசியக்காரனாவன் இல்ல ஓனச்சூடி வாசிக்கிறவனா என்னத்தையோ சொல்லி குழைப்பு விட்டுறானுங்க, குழைப்புட்டு போயிட்டானே, நீ மனம் திரும்பாம இருக்கே. அந்த மனிதன் அவ்வளவு நல்ல மனிதனா இருந்தவர் நல்ல குடித்து மோசமான நிலைமைக்கு போனான். நான் சொன்ன வேத வசனத்தை தெளிவு வேண்டும். அந்த தெளிவு இருந்தால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த காலை வேளைகள் நமக்குள்ள ஒரு தெளிவு வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் எனக்கு ஒரு வெற்றியை தருகிறார், ஒரு ஜெயத்தை தருகிறார்.
ஒரு ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கிறார். பரிசுத்தமுள்ள தேவனுடைய அனுக்கிரக கிருபை வெளிப்படும். அதனால் என் பாவம் மன்னிக்கப்படலைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்க பாவங்களை மன்னித்து அவர் கிழக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அதனுடைய தண்டனைகளை மாற்றி போட்டார். இனி அது உங்களை தொடுவதில்லை, அது உங்களை சேதப்படுத்துவதும் இல்லை. இந்த காலை வேளையில் என் பாவங்களை மன்னித்து அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று நன்றியோடு துவங்குங்கள். பெரிய காரியங்களை காண்பீர்கள். ஆமென், ஆமென்.